அண்மை செய்தி. சர்வதேச விண்வெளி நிலையம் செல்ல தயார் நிலையில் உள்ள இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்படக்கூடிய அந்த பயண இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. டிராகன் விண்கலத்துடைய கதவுகள் மூடப்பட்டு ஏவுதலுக்கு தயாராக இருப்பதாக தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையம் செல்ல தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் விண்வெளி வீரர்கள் தற்பொழுது புளோரிடாவில் இருக்கக்கூடிய நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அவர்கள் விண்ணில் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பயணிக்கக்கூடிய எந்த ராக்கெட் மூலமாக அவர்கள் அவர்களுடைய அந்த விண்கலம் அமைந்துடைய அதனுடைய பெயர் டிராகன் என்று சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த டிராகன் மூலமாக அவர்கள் விண்ணில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று சேருவார்கள். 28 மணி நேர பயணத்திற்கு பிறகாக அவர்கள் விண்வெளி நிலையத்தை அடைவார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 14 நாட்கள், அதாவது பூமியினுடைய கணக்கின்படி 14 நாட்கள் அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயண திட்டத்தில் 4 நபர்கள் அமைந்திருக்கின்றனர். அவர்களில் இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லாவும் இடம்பெற்றிருக்கிறார். சுபான்ஷு சுக்லா இதுவரை இந்தியாவில் சென்றிருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களில் மிக முக்கியமான ஒரு பெருமையை பெறுகிறார். அதாவது 41 ஆண்டுகளுக்கு பிறகாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெறுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா இந்தியாவுடைய விமானப்படையில் குழு கேப்டனாக பணியாற்றி வருகிறார். இந்தியாவினுடைய இஸ்ரோவின் சார்பாக மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டமான ககன்யான் திட்டத்திலும் அவர் இடம்பெற்றிருக்கிறார். அதனுடைய முன் வெள்ளோட்டமாக அவர் இன்றைய தினம் நாசா மற்றும் ஆக்சியம் 4 இந்த பயண திட்டத்தின் மூலமாக அவர் விண்வெளிக்கு செல்லக்கூடிய இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சுபான்ஷு சுக்லாவுடன் 4 பேர் பயணிக்க இருக்கிறார்கள். அதாவது சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் பயணிக்கக்கூடிய அந்த குழுவில் அமெரிக்கா, போலந்து மற்றும் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கின்றனர். அவர்களும் இந்த பயணத்தில் மேற்கொண்டு 14 நாட்கள் சுபான்ஷு சுக்லாவுடன் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் இந்த டிராகன் விண்கலத்தை இயக்கக்கூடிய நபராக இந்தியாவினுடைய சுபான்ஷு சுக்லா இருப்பார் என்று நாசா தகவலை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த பயண திட்டத்தை பொறுத்தவரையிலும் இதுவரை 5 முறை இந்த பயண திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்கள், குறிப்பாக வானிலை, தொழில்நுட்ப கோளாறு, அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த விண்கலத்தில் ஆக்சிஜன் கசிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால 5 முறை இந்த பயண திட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த பயண திட்டம் அமையும் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது 90% மேலாக வானிலையினுடைய ஒத்திசைவு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சாதகமான சூழலில் தற்பொழுது இந்த பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக நிலை இருப்பதனால் இந்த ராக்கெட் மூலமாக ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி ஆராய்ச்சி குழுவினர் தற்பொழுது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் செல்லக்கூடிய இந்த பயண திட்டம் என்பது 14 நாட்கள் இருக்கும். 14 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள். பூமிக்கு திரும்பியதற்கு பிறகாக அவருடைய ஆய்வுகள், அதனுடைய முடிவுகள் அடுத்தடுத்த அறிவியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சுபான்ஷு சுக்லா செல்வது இந்தியாவின் இஸ்ரோவுக்கு மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரும் எனவும் சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்தியா சர்வதேச அளவில் விண்வெளி ஆராய்ச்சிகளில் முன்னிலையாக இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததாக இந்தியாவும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டங்களில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. அதற்கான தீவிர களப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ககன்யான் திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில அந்த திட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா இந்த ஆக்சியம் 4 பயண திட்டத்திலும் இடம்பெற்றிருக்கிறார். மேலும் அவர் இந்த பயண திட்டத்தினுடைய விமானியாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுபான்ஷு சுக்லா தான் இந்த 4 பேர் குழுவை விண்ணுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை ஏவக்கூடிய நபராக இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது இன்னும் அந்த பயண திட்டத்தினுடைய இறுதி கட்டம் நிறைவடைந்ததாகவும் அனைத்து சோதனைகளும் தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுபான்ஷு சுக்லா பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஆக்சியம் 4 பயண திட்டத்தினுடைய இந்த ஏவுதல் என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவின் அந்த கென்னடி நிலையத்திலிருந்து ஏவப்பட இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் அவர்களுடைய அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் என்று உலக நாடுகள் முழுவதுமே மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.